वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्षमाहात्म्यमपि चाव्ययम्। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्। ओम नमो भगवते वेंकटेशाय।
இரண்டாவது ஷட்கத்தில் 10வது அத்தியாய பரியந்தம், அதாவது 10வது அத்தியாயம் முடியும் வரையிலும் கிருஷ்ணனால் செய்யப்பட்ட உபதேசத்தினால் தான் அறிந்தது என்ன. ஒரு ஸ்கூலில் பசங்களுக்கு பாடம் எடுத்தால் வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் வைக்கிறா. ஏன் வைக்கிறா? பாடம் நடத்திட்டே மேலே 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 போயிட்டு தான் ஊன்னு உட்காந்து தலையை ஆட்டின்னு தான் என்ன பண்ணுறது? அந்த நடத்தின பாடத்தில் இவா என்ன கிரகிச்சிருக்கா, அந்த நடத்தின பாடம் இவாளுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது, அதை பார்க்கறதுக்காகத்தானே தவிர்த்து வெறும மார்க்கை சுழிக்கிறதுக்கோசரம் இல்லை. அவன் புரிந்து கொண்டது என்ன, அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இப்போ 11வது அத்தியாயம்ன்றது எவ்வளோ முக்கியமானது சுவாமி. அதுவும் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை சேவிக்க போகிறோம்னா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அந்த கிளைமேக்ஸுக்கோசரம் நம்ம காத்துட்ருக்கோம். பெருமாள் எப்படி விஸ்வரூபம் எடுப்பான், என்ன மாதிரி இது ரூபமாக இருக்கும், எப்படி இமேஜின் பண்ணுறது, என்ன மாதிரி அது சேவை சாதிப்பான், அது அர்ஜுனன் பார்த்த உடனே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இப்போ இன்டர்வியூலாம் வைக்கிறா பாருங்க, யாரோ ஒருத்தர் தன்னுடையதான தகப்பனாரை இழந்தவராக இருந்தால் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணுறான். உங்கள் அப்பா திடீர்னு வந்தார்னா நீ உங்கள் அப்பாவை எப்படி ரியாக்ட் பண்ணி அவரை ரிசீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா பாருங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் வந்தார்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி நாம் சில வீடியோஸ் பார்க்குறோம். இராணுவத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு 3 வருஷம் கழித்து தன்னுடையதான பிள்ளைகளை பார்க்குறதுக்கு வரக்கூடிய தந்தையார் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒரு சர்ப்ரைசிங் விசிட் கொடுத்தா அந்த பசங்களுடையதான ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிலாம் பார்க்குறோம். நமக்கு தெரியுது. அப்போ அர்ஜுனன் ஜென்ரலாக இப்படி சாரத்திய வேஷத்தோட தேருக்கு என்னது அந்த பிள்ளலோகாச்சாரியார் முமுக்ஷுப்படியில் வர்ணிப்பார். கையில் பிடித்த உழவுகோலும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழல் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் சாரத்திய வேஷத்தோட நிற்கும் நிலையை அருளி செய்கிறார். சரமஸ்லோகத்தில் மாமகம்ன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். கையில் பிடித்த உழவுகோலும்னு அர்த்தம், கையில் குதிரை ஓட்டுற சவுக்கு கையில் வச்சுட்டுருக்கான். சேனாதூளி தூசரித்தமான திருக்குழல் கற்றைகளும், இந்த போர்க்களத்தில் ஏற்பட்ட புழுதியினால பெருமானுடைய திருமேனி முழுக்க புழுதியாக இருக்குது. சேனாதூளி தூசரித்தமான திருக்குழல் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளும். கீழே நிற்கிறார், அப்படி தேரை விட்டு கீழே நிற்க, அப்படி காலை அப்படி நிற்சிருக்கார். சாரத்திய வேஷத்தோட நிற்கும் நிலை. கீதாச்சாரியனை பார்க்கச்சே பார்த்தசாரதி சிக்கோட்டு கீதாச்சாரியர் ஞானப்பிரதாதா. கேவல சௌலபிய பரிபூர்ணன் மட்டும் இல்லை, ஞானப்பிரதாதா, ஞானத்தை அளிப்பவன். யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வ கச்சலுலித ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. இல்லையா? பீஷ்மஸ்துதி. யுதிதுரகரஜோ விதும்ர, சேனாதூளி தூசரித்தமான திருக்குழல் கற்றைகள். யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்கச்ச, புழுதி படிந்து அவனுடைய திருமேனி முழுக்க புழுதி அலைந்த பொன்மேனியா இருக்கு. சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே நிஜ பரபலையோ ரதம் நிவேஷ. அர்ஜுனன் தேரை கொண்டு போய் எப்படி ஓட்டு அப்படி ஓட்டு அப்படி நிறுத்து, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுத என்று 2 சைன்யத்திற்கு நடுவில் தேரை செலுத்து என்று அர்ஜுனன் சொன்னபடி தேரை ஓட்டினான். ஆனால் பார்த்தான் அர்ஜுனன், உடனே பயம் வந்துடுத்து. என்ன பயம்? ஐயோ, நம்முடைய உறவுகள் இருக்காளே இவெல்லாம், ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய குமாரர்கள், பித்ருக்கள், பிதாமகர்கள், பித்ருவியர்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மைத்துனன், மாப்பிள, மச்சினன், எத்தனை விதமான உறவுகள் உண்டோ எல்லாரும் நிற்கிறாளே. ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா, மனம் மயங்கினான். ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா, தன் பந்துக்களை கொள்கிறோமே, இவ்விதம் பந்துக்களை கொல்வதினாலே தனக்கு எத்தகையதொரு பெரும் பாவம் நேரிடப் போகிறதோ, ஐயோகோ நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்று பயந்து நடுங்கி அஞ்சி கையில் இருந்த வில்ல அம்ப விட்டுட்டு கீழே உட்கார்ந்தான். குமதிம் குமதிம் அஹரத் ஆத்ம வித்யயா, குமதிமஹரத் ஆத்ம வித்யயா,
சரணரதிஹி பரமஸ்ய தஸ்யமே அஸ்து. எல்லாம் பீஷ்மஸ்துதி ஸ்லோகம் தான். குமதி மஹரத் ஆத்மவித்யா. சுமதினா நல்ல புத்தி, குமதினா துர்புத்தி. ரசிக்க வேண்டியதை ரசிக்க தவறுகிறோம், ரசிக்க கூடாததை ரசிக்கிறோம். ஒன்று, பேச வேண்டியதை பேசுறதில்ல, பேசக்கூடாததை பேசுகிறோம். அறிய வேண்டியவற்றை அறிய தவறுகிறோம், அறிய வேண்டாதவற்றை அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் குமதியினுடைய லட்சணம். சுமதினா ஞான விகாசம். ஒரு தடவை 2 தடவை படிக்கும்போதே நமக்கு ஞானம் வருது, நல்ல விசேஷமான புத்தி சாத்துரியம் வருது, ஞான விகாசம் ஏற்படுது. போன தடவை நாம் வாசித்ததற்கும் இப்போ வாசிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தெரியுது, பிரைட்னஸ் வருது நமக்கு. ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா. தன் பந்துக்களை அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் என்று தன் உறவுகளை கொல்லுவதினாலே ஏற்படக்கூடிய பெரும் பாபம் தனக்கு சம்பவிக்கிறதே என்று மனவருத்தத்தில் ஆழ்ந்திருந்த அர்ஜுனனை தெளிவிக்கிறான். குமதிம் அஹரத்து. அஹரத்து என்றால் தெளிவித்தான். ஆத்ம வித்யா யஹா. ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்து, உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்து, மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம். அர்ஜுனனே சொன்னான் இல்லையோ, குமதி மஹரத் ஆத்ம வித்யா யஹா சரணரதி பரமஸ்ய தஸ்யமே அஸ்து. அப்பேற்பட்ட எம்பெருமான் பார்த்தசாரதியான கீதாச்சாரியனுடைய சரணார விந்தங்களில் என்னுடைய மனசானது எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இது அர்ஜுனனுக்கு ஞானம் ஏற்பட்டது. ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்ய வச்சலம் தவ. கடைசியில் ஐ எம் வெரி கிளியர் சுவாமி, இனிமேல் எனக்கு டவுட்லாம் கிடையாது, இனிமேல் நான் அப்படிலாம் பயணம் பண்ணேன், இனிமேல் அந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டாம், இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு விஷயம், கரெக்ட் இப்படி தான் இருக்கணும்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் கரிஷ்ய வச்சலம் தவ, ஹியர் ஆஃப்டர் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கிளாரிட்டி. சி, ஒரு ஆச்சாரியன் நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்றதான மகாவிஸ்வாசம் வந்துடுத்துனா பின் வாங்குறதே கிடையாது, நொணா குழகுழாவே கிடையாது. எஸ் ஓகே கரிஷ்ய வச்சனந்தவ அப்படி சொல்லணும். ஒரு காரியம் சொல்லணும், கரிஷ்ய வச்சனந்தவ, எஸ் சார், ரைட், நீங்கள் சொல்லிட்டே நான் பண்ணுறேன், தட்ஸ் இட். எனவே கீழே நத்வேவாஹம் ஜாதுநாசம் அதிலிருந்து ஆரம்பித்தது உபதேசம், அதுதான் ஆரம்பம். அதில் ஆரம்பித்து 6வது அத்தியாயத்தில் கடைசியில் தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியஷ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன முடித்தான் பெருமாள் 6வது அத்தியாயத்தை. தஸ்மாத் யோகி பவார்ஜுன யோகினாபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதா. இது வரையிலும் கிருஷ்ணா நீ சொன்னதை நன்னா கேதர் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பிரதானமாக முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அப்புறம் 7வது அத்தியாயத்தில் இது பக்தி யோகம், பகவத் ஸ்வரூபம், 7, 8, 9 அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் 6வது அத்தியாயத்தில் தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் நீ சொன்னிய கிருஷ்ணா, அது வரையில் எனக்கு நல்ல கிளாரிட்டி வந்துடுது. இன்னொன்று மேலே 7, 8, 9, 10 அத்தியாயம் வந்திருக்கு. உண்மையை சொல்லுங்க, ஒன்று மேற்கொண்டு ஒன்று வந்ததுன்னா கீழே நடந்தது நமக்கு மறந்து போய்டுறது. இப்போ ஒரே நாளில் சயின்ஸ் பீரியடு, மேக்ஸ் பீரியடு, ஹிஸ்ட்ரி பீரியடு, இங்கிலீஷ் பீரியடு, தமிழ் பீரியடு இருக்குது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீரியடு சயின்ஸ் பீரியடு, செகண்ட் பீரியடு மேக்ஸ் பீரியடு, தேர்ட் பீரியடு இங்கிலீஷ் பீரியடு அப்படி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பீரியடு தமிழ் பீரியடு. இந்த லாஸ்ட் பீரியடு தமிழ் பீரியடு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரச்சே நமக்கு தமிழ் பீரியடில் இருந்து ஞாபகம் வர அளவுக்கு மீதி 4 பீரியடு ஞாபகம் இருக்குமோ? இருக்காது. கீழே அது பாட்டுக்கு உள்ளே இறங்கிடும், அடியில் இருக்கும் அது. ஆனால் அர்ஜுனன் பாருங்க, 6 அத்தியாயம் முடித்து 7வது அத்தியாயம் 2வது ஷட்கம் ஆரம்பிச்சு கொடுத்து 7 10 அத்தியாயம் முடிஞ்சு இப்போ 11வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறது. அந்த 4 அத்தியாயம் கூட ஒரு 6 அத்தியாயம் அதை திருப்பி அர்ஜுனன் மைண்டில் ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இதை ஒரு பக்கம் கேட்டுட்டு இதை கிராஸ் பண்ணிகிட்டே கூட அதை கிராஸ் செக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அர்ஜுனன் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஆஹா ஓஹோ இப்படி தான் கேள்விகள் கேட்கணும், இப்படி தான் ஆன்சர்லாம் பண்ணணும், இப்படி தான் நம்ம யோசிக்கணும், முதல்ல ஹவு டு என்ன சொல்கிறது ப்ரொசீட் அவர் தாட் ப்ராசஸ் அப்படின்றதே புரியலையே நமக்கு. மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னான். இப்போ இரண்டாவது ஸ்லோகம் பவாப்யயௌஹி பூதானாம், இதுவரையிலும் தான் அறிந்ததை சொல்லுகிறான். பவாப்யயௌஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோமயா. ஹே கமலபத்ராட்ச, ராமனை பெருமாளை கூப்பிட்றான். புண்டரீக தள அமலாயத்தேக்ஷன், கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ராமக்கமலபத்ராட்ச சர்வசத்வமனோஹர ரூபதாட்சிண்ய சம்பன்ன பிரசூதே ஜனகாத்மஜே. பிராட்டி கேள்வி கேட்டா சீதாதேவி, உனக்கு எப்படி ராமனை தெரியும், ராமனை பற்றி என்ன ஐடென்டிஃபை பண்ணுவ, எப்படி ராமனை எக்ஸ்பிளைன் பண்ணுவ, ஒழுங்காக ராமனை சேவிச்சிருக்கியா இல்லையா, கற்பூர ஹாரத்தி ஆகச்சே சுவாமிக்கு முன்னாடி இருந்து கண்ணை மூடிண்டியா இல்லை கண்ணை திறந்து சுவாமியை தரிசனம் பண்ணினியா. யானி ராமஸ்ய லிங்கானி லக்ஷ்மணஸ்ய யானிச்ச. ராமனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன, லக்ஷ்மணனுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன சொல்ல, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ராம கமலபத்ராட்சா கமலபத்ராட்சா தத்யசா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்று செந்தாமரை கண்ணன் பெருமாள் பங்கைய கண்ணல் எல்கோ என்று ஆழ்வார்களும் பாடுவார்கள். ஏ கமலபத்ராட்ச செந்தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் பரத்வம் சௌலபிய பரிபூர்ணனாக பார்த்தசாரதியாக சேவை சாதிக்கிறாய். அதே சமயத்தில் கீதாச்சாரியனாக சதாச்சாரியனாக எனக்கு உபதேசம் செய்கிறாய். ஆனால் உண்மையில் நீ யார் தெரியுமா, சாக்ஷாத் நாராயணோ தேவஹா என்று பரம்பொருள் நீதான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அர்ஜுனன். இந்த கிளாரிட்டி தான் முக்கியம். இந்த 11வது அத்தியாயத்தின் முதல் 2 நாள் உபன்யாசத்தில் சொன்ன விஷயத்தை இந்த கமலபத்ராட்சான்ற பதத்தின் மூலமாக அறிய வேண்டும். நீயே பரம்பொருள், நீயே சர்வஜன், நீயே சர்வேஸ்வரன் என்பதை உணர்ந்தேன் நானே. அது இருக்கணும் சுவாமி, அது இல்லைன்னா பிரயோஜனப்படாது. உபனிஷத் கேட்டுது பெருமாள் திருமுக மண்டலம் திருக்கண்கள்லாம் எப்படி இருக்கும்னு. ராமானுஜருடைய சரித்திரம், ஏன்னா பின்னாடியும் இந்த கமலபத்ராட்சான்னு வரப்போகிறது. பெருமாளுடைய கண்கள் அழகெல்லாம் பார்க்க போகிறோம். ராமானுஜருடைய சரித்திரத்தில் அவர் ஏன் விசிஷ்டாத்வைத்தம் என்னும் சித்தாந்தத்தின் ஸ்தாபகரானார் என்பது கருத்து ஒரு கதை இருக்கு. அதாவது அத்வைத மதம் இருக்கோ இல்லையோ, அத்வைத மதம் சங்கராத்வைத்தம், பாஸ்கராத்வைத்தம், யாதவ பிரகாஷாத்வைத்தம் என்று அத்வைத்தங்களில் பல உட்பிரிவுகள் உண்டு, பல பிரிவுகள் இருக்கு. சங்கராச்சாரியர் ஒரு அத்வைதத்தை கொண்டு வந்தார். யாதவ பிரகாஷன் ஒருத்தர், அவர் ஒரு அத்வைதம் சொன்னார். பாஸ்கரன் ஒருத்தர், அவர் ஒரு அத்வைதம் சொன்னார். மாதிரிலாம் அத்வைதத்தில் வித்தியாசங்கள் இருக்கு. அதில் யாதவ பிரகாஷர் என்பவர் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த பொழுது ராமானுஜருக்கு ஆசிரியர். அவர் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த பொழுது ராமானுஜருக்கு யாதவ பிரகாஷர் ஆசிரியர். அந்த யாதவ பிரகாஷரிடத்தில் பூர்வ மீமாம்சா என்று அதாதோ தர்ம ஜிக்யாசா ஜெய்மினி மகரிஷினால் எழுதப்பட்ட சூத்திரங்கள், அந்த சூத்திரத்துடைய வியாக்கியானங்கள், அதே மாதிரி தர்க்கம், வியாக்கரணம் முதலான நூல்களை எல்லாம் ராமானுஜர் பயின்று வந்தார். அவ்வப்பொழுது வேதாந்த பாடங்களும் நடக்கும். வேதாந்தம் ஒரு நாள் ராமானுஜர் குருவிற்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போல்லாம் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து வந்து ஆச்சாரியன் உட்காந்து தான் பாடம் சொல்லணுன்ற நியமம்லாம் கிடையாது. சிஷ்யர்கள் எப்பப்போ சந்தேகம் வந்து கேட்குறாலோ ஆச்சாரியர்கள் அப்பப்போ பாடம் சொல்லுவா, நடந்து போச்சே பாடம் சொல்லுவா, குளத்துக்கு போச்சே பாடம் சொல்லுவா, குளிக்கச்சே பாடம் சொல்லுவா, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிச்சே பாடம் சொல்லுவா. குருவுக்கு ஏதோ உடம்புல தைலங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்கார் வச்சுக்கோங்க. ராமானுஜர் குரு உட்காந்துருக்கார், ஒரு சேர் மாதிரி உட்காந்துருக்கார், ஸ்டூல் மாதிரி உட்காந்துருக்கார். ராமானுஜர் நின்றுண்டு அவருக்கு தோல் அமைக்கி விட்டுண்டு ஏதோ எண்ணெய் மாதிரி தடவிண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கார். குரு கைங்கரியம் பண்ணிட்டு, குரு சுஷ்ரூஷா பண்ணிட்டு இருக்கார். இப்போ வேற ஒரு சிஷ்யன் இங்கே சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் ஒன்று பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கக்கூடியது.
பெருமாளுடைய திருமேனி முழுக்க தங்கம் உருக்கி வாழ்த்தால் போல ஹிரண்யஸ்பஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாது சர்வ ஏவ சுவர்ணஹா என்று சாந்தோக்கியத்தில் வரக்கூடிய ஸ்ருதி. ஸ்ருத்தின்னு அர்த்தம் ஒரு வாக்கியம், வேற வாக்கியம். செம்மையான முடிகளை உடையவன் ஹிரண்யஸ்பஸ்ரு ஹிரண்யகேஷா. உடம்புல இருக்கிறதும் தக தக தகன தங்கமயமான முடிகள், தலையில் இருக்கிற முடியும் தங்கமயமான முடி, நகத்திலேருந்து ஆரம்பித்து திருவடியிலேருந்து திருமுடி வரலாம் சர்வயேவ சுவர்ணா, எல்லாம் உருக்கி வார்த்த தங்கம் போல தக 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 தகன்னு பிரகாசிக்கிறது. தத்யதா கப்பியாசம் புண்டரீகமே அக்ஷினி, அவருடைய திருமுக மண்டலம் இருக்கே, கண்கள் இருக்கே, அது கப்பியாசம் புண்டரீகம் மாதிரி அப்படின்ட்டார். கப்பியாசம் புண்டரீகம், கப்பியாசம் புண்டரீகம்னு சொல்லிட்டார். புண்டரீகம்னா தாமரைக்கு பேர். சிஷ்யனுக்கு அது வரலாம் அர்த்தம் புரிஞ்சு போச்சு. இந்த கப்பியாசம்ன்ற வார்த்தைக்கு சிஷ்யனுக்கு அர்த்தம் தெரியல. சிஷ்யன் வந்து ஆச்சாரியர்கிட்ட கேட்டான், யாதவ பிரகாஷர்கிட்ட கேட்டான், சுவாமி கப்பியாசம்னா என்ன அர்த்தம்னார். இப்போ ஆச்சாரியன் பதில் சொன்னார், கப்பின்னா குரங்குக்கு பேர். குரங்கு சுட சுட ரொம்ப ஹீட்டாக இருக்கிற பாறை மேலே உட்காந்துக்கும், கரடு முரடான பாறை மேலே உட்காந்துக்கும், சொரசொரப்பாக இருக்கக்கூடிய மரங்கள் மேலே போய் உட்காந்துக்கும். அந்த மாதிரி குரங்கு எல்லா இடத்துலையும் உட்காந்து எழுந்துக்கும். அப்படி உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது குரங்கினுடைய உட்காரும் பகுதி பட்டக்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த உட்காரும் பகுதி தேய்ந்து தேய்ந்து அது செவந்து இருக்கும். கப்பியாசம், கபி ஆசம், ஆசம்னா பட்டக்ஸுக்கு பேர். கப்பியாசம் என்று கபியினுடைய பிருஷ்டபாகம் எப்படி சிவந்திருக்கிறதோ அது போல பெருமாளுடைய கண் சிவந்திருக்கிறதுன்னு உபனிஷத் எக்ஸாம்பிள் கொடுத்துருதுன்ட்டு. அப்போ யாதவ பிரகாஷருக்கு சுரீர்னு தொடையில் ஆசிட் கொடுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்னும் திடுக்குன்னு எப்படி இருக்கும், மேலேருந்து அப்படியே தடால ஒரு ஆசிட் மாதிரி சுருன்னு ஏறித்தலாம் எப்படி இருக்கும். என்ன நிமிந்து பார்த்தா அப்படியே ராமானுஜர் கண்ணீர் கர 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 கரன்னு தண்ணீர், அப்படியே கண்ணீர் பெருகிறது. அந்த கண்ணீர் தான் சொட்டுறது இவர் தொடைய. என்ன ராமானுஜா அப்படின்னார். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீரே, பெருமாளுடைய கண்களினுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது இப்படி ஒரு மட்டமான எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? எக்ஸாம்பிள்ன்றது எப்படி இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து கங்கை நதியை வர்ணிக்கணும். கங்கை நதி எப்படி ஓடுகிறது, கங்கை நதி நம்முடைய கூவம் நதியை போன்று அழகாக ஓடுகிறது, இப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? கங்கை நதி எப்படி ஓடுறதுன்னா கூவம் நதி மாதிரி அழகாக ஓடுறதுன்னு கங்கையை கூவத்தோட கம்பேர் பண்ணலாமா? மட்டமான எக்ஸாம்பிள் இல்லை அது. உயர்ந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். கங்கை நதியானது விரஜா நதியை போல புண்ணியமாய் பிரவகிக்கிறது அப்படின்னா, வைகுண்டத்தில் இருக்கிறது விரஜானது உயர்ந்த நதி, அந்த நதியை போல கங்கை இருக்குன்னு சொன்னால் நியாயம். கூவத்தோட அதை கம்பேர் பண்ணா பெருமாளுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறது என்பதற்கு குரங்கனுடைய ஆசனவாயை எக்ஸாம்பிளாக சொல்லலாமா சுவாமி? ஆபாசம் இல்லையா, அருவருப்பு இல்லையா, இதை காது கொடுத்து கேட்க முடியுமா? என்னால் துக்கம் தாங்க முடியல என்றார். கொஞ்சம் கோவம் வந்துருத்த ஆச்சாரியனுக்கு. ஓஹோ, நீ ரொம்ப படித்தவன் நினச்சிட்டியாரே உன்னை, நான் சொன்ன எக்ஸாம்பிள் உனக்கு பிடிக்கலையா, நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவியான்னார். இது எக்ஸாம்பிள் நான் ஏன் தனியாக சொல்லணும், அங்கேயே இருக்கே. என்ன இருக்குது, கப்பியாசம்ன்ற வார்த்தையில் இருக்கே. கப்பியாசம்ன்ற வார்த்தையில் என்ன இருக்குது, கம் பிபதீதி கபிஹி. கம்னா வாட்டருக்கு பேர், கம் அப்படின்னா வாட்டலுக்கு பேர். அதனால தான் கஞ்சம்னு பேர் இருக்குது தாமரைக்கு, தெரியுமா? கஞ்ச திருமங்கை யுகக்க வந்தோன் வாழியனா. ஓஹோ, கஞ்சூஸ் போல இருக்கு பிராட்டின்னு நினச்சக்கூடாது. மகாலட்சுமி தாயார் சுவாமி தேசிகன் விஷயமான வாழி திருநாமத்தில் கஞ்ச திருமங்கை, கம் ஜாயத்தேதி கஞ்சாகா, ஜலத்தில் உண்டாவது, தாமரையில் வசிப்பவன் அர்த்தம், கஞ்சாகான்னு அர்த்தம். தாமரைக்கு பேர் கஞ்சம். அந்த இடத்துல கஞ்சம்னு நாம் நினச்சிருக்கிற கஞ்சூஸு, இவர் வந்து எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டார், அந்த அர்த்தம் பண்ணக்கூடாது. அதனால் கம் என்றால் தண்ணீர் என்று பொருள். கம் அப்பியாசத்தே. இன்னொரு அர்த்தம் உண்டு, கம் பிபதீதி கபிஹி. கம் பிபதீதி கபிஹி, தண்ணீரை குடிப்பது யாரோ அவருக்கு கபின்னு பேர். கபினா குரங்கு ஒரு அர்த்தம் உண்டு, அங்கே தான் அதை வச்சு தான் யாரோ பிரகாசர் சொல்லிட்டார். கம் பிபதீதி கபிஹின்னு அர்த்தம் தண்ணீரை குடிப்பது கபி. தண்ணீரை யார் குடிக்கிறா? எல்லாரும் தான் குடிக்கிறா. சூரியன் குடிக்கிறான் தண்ணீரை. மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி பார்க்குறோமோ இல்லையோ, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கிற வேல் பாசுரத்தில் காமிக்கிறோம். நமக்கும் ஸ்கூலில் சொல்லி தருவா, சூரியன் வந்து தண்ணீரை வந்து குடிக்கிறான், அதுக்கப்புறம் அது ஆவியாக மாறி அப்புறம் மேகமாக மாறி நமக்கு மழை வருது கொட்டுறதோ இல்லையோ.
கம் பிபதீதி கபிஹி தேன அப்பியாசத்தே. தண்ணீரில் உள்ளதான தாமரை எப்படி மலரும்? அது என்ன பெரிய கஷ்டம்? அந்த தாமரையை பறித்து வாழைப்பழ தோல் உரிக்கிற மாதிரி நாம் இப்படி இப்படி உரிச்சுட்டா அப்படின்னா அப்புறம் இப்படி இப்படி தட்டுவா. சில பேர் இந்த சோடா ஓப்பனர் மாதிரி தாமரை எடுத்து இப்படி இப்படி தட்டுவா. நன்னா அழகாக சூரியனால் அந்த தாமரை மலர்த்தப்பெற்றால் எப்படி இருக்கும்? சூரியனால் தாமரை மலர்த்த பெற்றது என்றால் எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகு, எவ்வளோ சோபா, எவ்வளோ ஆனந்தம். கம் பிபதீதி கபிஹி தேன அப்பியாசத்தே. சூரியன், அந்த சூரியனாலே மலர்த்தப்படும் புண்டரீகம், அந்த புண்டரீகத்தினுடைய இதழ் போன்ற அழகிய திருக்கண்களை உடையவன் பெருமாள் என்று அர்த்தம் சொல்ல வேண்டி இருக்க, குரங்கினுடைய ஆசனவாய் போன்று சிவந்தது பெருமாளுடைய கண்கள் சொல்லலாமா? ராமானுஜர் யாதவ பிரகாசர் இந்த கேள்வி கேட்டார். யாதவ பிரகாசருக்கு கோவம் வந்துடுது. இனி குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன், இனிமேல் என்கிட்ட படிக்காதேனர். ரொம்ப சந்தோஷம், கிளம்பி வந்துட்டார். வேறு வழி இல்லை. அதன் பிறகுத்தான் ராமானுஜர் இது போன்ற உபநிடதங்களுக்கும் கீதை முதலானவற்றிற்கும் விபரீதமாக இவர்கள் எல்லோரும் பொருள் சொல்லுகிறார்களே என்று வியாசருடைய திருவுள்ளத்தை அனுசரித்து பொருள் சொல்ல ஆரம்பித்தார். இப்படித்தான் விசிஷ்டாத்வைத தரிசனம் என்பது பிறந்தது. தரிசனம்னு அர்த்தம் ஃபிலாசபின்னு அர்த்தம். தரிசனம்னு அர்த்தம் கண்ணுக்கு பேர். கண்ணில் பிறந்த ஃபிலாசபி இது, தரிசனத்தின் தரிசனம் இது. எனவே இந்த புண்டரீகதள அமலாயத்தேக்ஷணத்துவம்னு சொல்கிறோமே, கமலபத்ராட்சத்துவம், தாமரை இதழ் போன்ற திருக்கண்கள், இது பரத்வ சூச்சகம். உபனிடதங்களிலே காண்பிக்கப்பட்ட பரமாத்மா, பராத்பரன், சர்வேஸ்வரன், புருஷோத்தமன் என்பதற்கு இதெல்லாம் நிர்வாககம். அர்ஜுனன் தற்பொழுது வெகு அழகாக பெருமாள் பரம்பொருள், பராத்பரன், சர்வேஸ்வரன் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறான். வெறும அத்தான் அம்மாஞ்சி உறவு கிச்சு பாச்சு கொண்டுன்றதாக இல்லாமல் பரமாத்மா தொத்த கமலபத்ராட்ச மகாத்மியம் அபிச்சாவியம், குறைவே அற்ற உன்னுடைய பெருமையும் உன்னாலேயே எனக்கு உபதேசிக்கப்பட்டன. இந்த பெருமை வேறு யாருக்கு இருக்குது? இது ஒரு சாத்வீகமான அகங்காரம். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சினா கிடைக்கல சுவாமி. நமக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கிறது பெருசு இல்லை, அந்த கிடைத்த பாக்கியத்தை பாக்கியமாக உணர வேண்டும். அது நாம் உணர்றதில்லை. இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு பாக்கியம், எங்களுக்கு பாக்கியம்னு வெறும் வாயில் சொல்லிட்டா போருமா? அர்ஜுனன் உணர்ந்தான், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். பவாப்யயோ ஹி பூதானாஹம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா. இந்த கமலபத்ராட்சா என்பதற்கு இவ்வளவு பெரிய கதையை சொன்னதனுடைய நோக்கம் என்ன என்றால், பரதத்துவ சூச்சனம் பெருமாளுடைய திருக்கண்கள். வராகாவதாரம் எடுத்தான் பெருமாள். பிரம்மாண்டமான பன்றி, உலகமே பயந்து போயிடுத்து. ஐயோ, இவ்வளோ பெரிய பன்றியை பார்த்ததே இல்லையே, இது ஏதோ ராட்சசன் போல இருக்கு, டெமன் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கச்சே, மகர்ஷிகள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னார் தேவர்களை. அப்புறம் உத்து பார்த்தா, ஹே நம்ம பெருமாள் தாண்டா வந்திருக்காரு பன்றி வேஷம் போட்டுட்டான். எப்படி கண்டுபிடிச்சிக்கன்னாரு? பாரு, பெருமாளுடைய திருக்கண்கள் தெரியறது. என்னது? அந்த வராகாவதாரத்திலே மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா, மகாவராக ஸ்புட பத்மலோச்சனா. மகாவராக அவதாரத்திலையும் செந்தாமரை கண்ணனாகவே பெருமாள் சேவை சாதித்தான். பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா. ஹே கண்ணா, பூதானாம் பவாப்யயோ, பிராணி வர்க்கங்களுடைய உற்பத்தி, பிராணி வர்க்கங்களுடைய நாசம். பவாப்யயோ, பிராணி வர்க்கங்கள் உண்டாவது, அதே பிராணி வர்க்கங்கள் நாசத்தை அடைவது. பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கம்ப்ளீட்டாக விஸ்தாரமாக நான் கேட்டேன். நன்னா நீ எலாபரேட்டாக எனக்கு சொல்லிட்ட. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபோ பிரளயஸ்தடா மத்த சர்வமிதம் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா. இவ எல்லாம் என்கிட்ட உண்டாருது, என்னிடத்துல நிறுத்தி நிற்கிறது, என்னிடத்துல லயத்தை அடைகிறது. எப்படி ஒரு மணிகள்லாம் சேர்ந்து ஒரு சூத்திரத்தில் நூலில் கோக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி பிராணி வர்க்கங்கள் எல்லாம் சேத்திரம் அச்சேத்திரம் எல்லாம் என்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது
என்று நீயே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட எனக்கு. ஸோ இயர் ஆஃப்டர் எனக்கு அது சம்பந்தமான சந்தேகம்லாம் பெருசாக ஒன்றும் கிடையவே கிடையாது. மேபி 1 or 2 இருக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் கேட்க வந்தது என்ன தெரியுமா, தொத்த கமலபத்ராட்ச மகாத்மியம் போய் சாவியம். ஜகத்தினுடைய சிருஷ்டியாறு வியாபாரங்கள் இருக்கட்டும், ஓம் பெருமையை கூட நீ அழகாக சொன்ன எனக்கு. எனக்கு அந்த ஜகத்தினுடைய சிருஷ்டியாறு வியாபாரங்களை விட உன் பெருமையை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்படி கூட நடக்குமா, இப்படி கூட கிருஷ்ணனா, இந்த மாதிரி கிருஷ்ணனா நம்ம கூட இருந்துட்டு இருக்கான், ஓஹோ இந்த கிருஷ்ணன் தானான்றது நான் நினச்சி யோசிக்கிறேன். உன்னுடைய மகிமை தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அளவிட்டு சொல்ல முடியாது. நாந்தம் குணானாம், உன்னுடைய குணங்களுக்கு, உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு எல்லை என்பது கிடையாது, விபூதிகளுக்கு எல்லை என்பது கிடையாது. எனவே நீயே மிக உயர்ந்தவன், அதை நான் ரொம்ப கேட்டு ஆனந்தித்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் கிருஷ்ணா, எனக்கு மேற்கொண்டு சில சந்தேகங்கள் இருக்கின்றன என்று அர்ஜுனன் தான் கேள்வியை தொடருகிறான். பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா தொத்த கமலபத்ராட்ச மாஹாத்மியமபி சாவ்யயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. भवाप्ययौ हि भूतानां भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, 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 ரவி சசிகலா லோபலியா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா.
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।